வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வாழ்வில் நிறைவு பெற வழி என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். நாம் பொறுப்புணர்ச்சியில் அழுத்தமாக நின்று கொண்டு மற்றவர்கள் இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்று நாம் எல்லை கட்டி கொண்டால் நமது விருப்பத்துக்கும் முடிவுக்கும் ஒத்துவராத எவர் மீதும் வெறுப்பு உண்டாகும். நமக்கு வாழ்வில் என்றுமே நிறைவு ஏற்படாது. நமது பொறுப்புணர்ச்சி, கடமை இவற்றின் கூறாக உலகையும் மக்களையும் நம்மோடு வாழ்வில் தொடர்பு கொள்வோர்களையும் அவர்கள் தன்மை, செயல் இவைகளையும் அவை அமைந்துள்ளவாறு ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மனவிரிவில் இலகளில் நின்று கொண்டு மீண்டும் நம்மையும் உலகையும் நோக்குவோம். நாம் எங்கு, எவ்வாறு, என்ன நிலையில் இருக்கிறோம், இவற்றை கொண்டு பிறர்க்கு என்ன செய்ய முடியும் என்று அன்போடு அகம் நோக்கி நின்று முடிவு கண்டு நமது கடமையை இயன்றவாறு செய்வோம். உலகம் வேண்டுவதையெல்லாம், சமுதாயத்துக்கு தேவைப்படுவதையெல்லாம் நாம் அளித்துவிட முடியாது. நம் வரையில் இயன்றதை செய்து நிறைவு பெறுவோம் என்ற முடிவில் நடப்பில்தான் நாம் நிறைவு காண முடியும். அன்புதான் நமது வாழ்வின் ஊற்று. சிறிது வெறுப்புணர்ச்சி ஆனாலும் அது நமது உள்ளத்தை இனிமை கிடச் செய்யும். அருட்தந்தை அவர்கள். கவியரசர் எழுதிய ஒரு திரைப்பட பாடல் நினைவுக்கு வருகிறது. எங்கே போய்விடும் காலம், அது நம்மையும் வாழ வைக்கும். நாம் இதயத்தை திறந்து வைத்தால் அது நம்மையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம், அது நம்மையும் வாழ வைக்கும். நம் இதயத்தை திறந்து வைத்தால் அது நம்மையும் வாழ வைக்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீரெல்லாம் புன்னகையாகும். கடமையில் நாமும் சிறந்து நிற்போம். எங்கே போய்விடும் காலம், அது நம்மையும் வாழ வைக்கும். நம் இதயத்தை திறந்து வைத்தால் அது நம்மையும் வாழ வைக்கும். கைகள் இருக்க, கால்கள் இருக்க, கவலைகள் நம்மை என்ன செய்யும்? கைகள் இருக்க, கால்கள் இருக்க, கவலைகள் நம்மை என்ன செய்யும்? உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால், உழைப்பது ஒன்றே செயலென கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும். எங்கே போய்விடும் காலம், அது உன்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.